கிளாந்தான் ஜல்லி அருகே கம்பங் லூபோக் போங்கோர் பகுதியில் கைது நடவடிக்கையின் போது காவல் வீரர் ஒருவரை காயப்படுத்திய நபர் ஒரு வழியாக கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரான அந்த உள்நாட்டு அடவர் சோதனையின் போது தமது இடுப்பு பகுதியில் மறைத்து வைத்திருந்த பெரிய கத்தியை வெளியே எடுத்து மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாக ஜல்லி மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் கமருல் ஜமான் ஹாரூன் தெரிவித்தார். அதோடு காவல் வீரர்களை நோக்கி அவர் பெரிய கத்தியை காட்டி அவர்களை கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளார். அப்போது ஏற்பட்ட கைகலப்பில் காவல் வீரர் ஒருவரின் இடது கை நடு விரலிலும் இடது தோள்பட்டையிலும் காயம் ஏற்பட்டது. அதனை அடுத்து அவ்வாடவர் கைது செய்யப்பட்டார். அவரை சோதனையிட்டதில் இடுப்பு பையில் இருந்து சுமார் 36 சென்டிமீட்டர் நீளமுள்ள பெரிய கத்தியும் போதைப் பொருளாக இருக்கலாம் என நம்பப்படும் 6 சிவப்பு நிற மாத்திரைகள் அடங்கிய பிளாஸ்டிக் பையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தொடர்பில் அந்நபர் தேடப்பட்டு வந்தவர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 19 போலீசார் சோதனை நடத்திய போது பெரிய கத்தியை வீசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுவது தொடர்பிலும் அவர் தேடப்பட்டு வந்தார். அச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் 324 மற்றும் 353 பிரிவுகள் மற்றும் 1952 ஆண்டு அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் 12 இரண்டாவது பிரிவின் கீழும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. கைதான நபரை தடுப்பு காவலில் வைக்க அனுமதி பெறப்படும் என கமருல் ஜமான் தெரிவித்தார். வரும் வழியில் பனிமழையில் உன் பார்வையில் கல்யாண மாலை கொண்டு வெள்ளை புறா ஒன்று உன்னை காணாதிரும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் நீங்காத ரீங்காரம் நான் தானே. A lot of business owners, they have a business plan, but they don't have a business strategy. Some people think negotiation skills is a complicated story. Not really. Branding is not something that what people see, but what people remember. And this is something extremely important in businesses today. Join our program because we're going to make your life amazing. I promise you, you'll get all and much more.